Hi students, good morning. Today we see the math class. Previous class which topic you see? Previous class என்ன topic பார்த்தோம்? Patterns. Patterns in numbers பார்த்தோம் இல்லையா? Today we see the topic measurements. Measurementsல நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? லென்த் பார்த்தோம் இல்லையா? போன டேர்மில் லென்த் பார்த்தோம், இந்த டேர்மில் வெயிட். மெஷர்மெண்ட்ஸில் வெயிட் பார்க்க போகிறோம். வெயிட் மீன்ஸ் வாட்டு என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? வெயிட் அப்படின்னா என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூ கோ டு த க்ரோசரி ஷாப். நீங்கள் உங்கள் மம்மியோட ஷாப்புக்கெலாம் போவீங்களா? அங்கெல்லாம் நிறைய என்ன மளிகை திங்ஸ்லாம் வாங்குவாங்க இல்லையா? அம்மா என்னன்னு சொல்லி வாங்குவாங்க? எப்படி சொல்லுவாங்க? அதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க? ½ கேஜி யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா? 1 kg கொடுங்க, ½ kg கொடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் என்ன சொல்லுவோம்? வெயிட். சரிங்களா? வெயிட், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? நிறைய க்ரோசரி ஷாப்ஸ்லாம் இப்போ கூட இருக்குது. சரிங்களா? இது ஒரு வெயிட் மெஷின். சரிங்களா? நம்முடைய இப்போவும் நிறைய க்ரோசரி ஷாப்பில் இந்த மாதிரி மிஷினை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே இதில் என்ன இருக்கும்? நிறைய ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும். ஒரு சைடு ஸ்டோன் வைப்பாங்க, இன்னொரு சைடு நம்மளோட திங்ஸ் வைப்பாங்க. சரிங்களா? இது என்னது? இது ஒரு வெயிட் மிஷின். இங்கே பாருங்கள், நிறைய ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ்லாம் எங்கே இருக்கும்? வெயிட் மிஷின் இருக்கு இல்லையா? வெயிட் மிஷின் வைக்கிறதுக்காக நிறைய ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இது நம்முடைய ஓல்டன் டேஸில் நம்மளோட கிராண்ட்மாலாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களாம் இந்த மாதிரி வெயிட் மிஷின்லாம் அவங்க யூஸ் பண்ணதில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? நார்மலாக ஏதோ ஒரு ஸ்டோனு, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, தாமரை சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது வச்சு அவங்க வெயிட் போட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த மிஷின் கூட விட்டுட்டோம். இப்போ நியூவாக நிறைய மிஷின்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த மிஷின்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்கன்னா அந்த மிஷினை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், வெயிட் மிஷின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஸ்கூலில் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு மந்த்தும் நம்ம வெயிட் போடுறோம் இல்லையா? அந்த மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறாரு? டாக்டர் உங்களை செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு பார்க்குறாரு இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி மிஷின் தானே யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் மேலே ஏறி நின்னோடனே அந்த முள் இருக்கு இல்லையா, கரெக்டாக காட்டுதுலேயே நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெயிட் மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட வெயிட் போடுறதுக்காகவும் நம்ம ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி வெயிட் மிஷினாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெயிட் மிஷினை பார்த்துருக்கீங்களா? இப்போ நிறைய க்ரோசரி ஷாப்பில் இந்த வெயிட் மிஷின் தான் இருக்குது. சரிங்களா? அதாவது முன்னாடி காட்டணும் இல்லையா, அதை தெராஸ் வச்ச மாதிரி, அதெல்லாம் கூட இப்போ அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த வெயிட் மிஷின் தான் எல்லா க்ரோசரி ஷாப்பில், வெஜிடபிள் ஷாப்பில் எல்லாமே இந்த மாதிரி வெயிட் மிஷினை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? வெயிட் மிஷின் நம்ம ஒரு க்ரோசரி ஷாப் போகிறோம், இல்லை வெஜிடபிள் ஷாப் போகிறோம் அப்படின்னா நம்ம அவங்க வெஜிடபிள்ஸ் வாங்குவோம் இல்லையா? அவங்க நம்ம என்ன கேட்போம்? வெஜிடபிள்ஸ் கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்போம். அது எப்படி சொல்லுவாங்க? ஒரு பிரிஞ்சால், ஒரு டொமேட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. 1 kg, ½ kg அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த கேஜின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் என்னது? அது வெயிட்டோட ஒரு யூனிட். சரிங்களா? நம்ம ½ kg பிரிஞ்சால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மம்மி. சரிங்களா? அதுக்கு என்ன இந்த மாதிரியான வெயிட் மிஷினை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பாக நிறைய நியூ வெயிட் மிஷின்லாம் இருக்குது. சரிங்களா? நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வெயிட்லாம் போட்டுட்ருக்காங்க. நம்ம வெயிட்க்கு அதே போல் ஸ்டாண்டர்ட் யூனிட்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ லென்த்துக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட் பார்த்தோம் இல்லையா? அது போல் நம்ம வெயிட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். த யூனிட் வெயிட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த யூனிட் வெயிட் மெஷர்மெண்ட் இஸ் கிராம். சரிங்களா? நம்ம யூனிட்டோட வெயிட் மெஷர்மெண்ட் என்னது? கிராம். நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் வெயிட் கிராம். ஓகேங்களா? இந்த கிராம் அப்படிங்கிறது பார்த்துருக்கீங்களா? நம்மளோட ஸ்டோன்லாம் இருக்குல்ல, நம்மளோட மெஷின்ஸில் வெயிட் மெஷினுக்கு வைக்கிறதுக்காக ஸ்டோன்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா? அந்த ஸ்டோன்லலாம் இந்த மாதிரி கிராம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 1 kg, 1/2 kg, ½ kg அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1000 கிராம். 1000 கிராம் எவ்வளவு? 1 கிலோகிராம். 1000 கிராம் அப்படிங்கிறது 1 கிலோகிராம். சரிங்களா? அப்போ என்ன எப்படி 1 கிலோகிராம் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா 1 kg. அதில் ஷார்ட்டாக ரைட் பண்ணுவோம் இல்லையா? அது என்னது? 1 kg. 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். ரிட்டன் as 1 kg. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ரீட் பண்ணோம்? 1000 கிராம் அப்படிங்கிறது 1 kg ரீட் பண்ணோம் இல்லையா? இங்கே பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/2 kg அப்படின்னா எத்தனை கிராம்ஸு? 500 கிராம்ஸ். 1/2 kgனா 500 grams. 1/4 kg 250
50 கிராம் சொல்லுவோம் இல்லையா, 1/4 கிலோன்னு சொல்லுவாங்க இல்லையா. 1/4 மீன்ஸ் 1/4 கிலோ is that 250 gram. Last one 3/4 kg. You tell that 3/4 kilo. What? 750 grams. 750 grams. Half kg 500 grams. 1/4 kg 250 gram. 3/4 kg 750 grams. இந்த மாதிரி இந்த கிராம்ஸ் இருக்குல்லையா, இந்த அந்த 500 grams இந்த 250 கிராம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும். வெயிட் மிஷினுக்கு ஸ்டோன்ஸ்லாம் இருந்தது இல்லைங்களா, அந்த ஸ்டோன்லாம் இந்த மாதிரி கிராம்ஸில் தான் அந்த ஸ்டோன்லாம் இருக்கும். சரிங்களா, இங்கே பாருங்கள் பிக்சர்ஸ் பாருங்கள். அதாவது இது என்னென்னா வெயிட்டோட யூனிட் என்னென்னு சொன்னோம், கிராம்னு சொன்னோம் இல்லையா. அந்த கிராமுக்கு இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து கிராம், வெயிட்டோட யூனிட் கிராம். இந்த கிராமுக்கு என்ன சொல்லுவோம், அடுத்து 10 டெகாகிராம்ஸ், ஹெக்டாகிராம்ஸ், இது கிலோகிராம்ஸ். சரிங்களா, இப்போ கிராம்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் யூனிட்டாக இருக்கும். அடுத்து டெக்கா, ஹெக்டா, கிலோ அதிகரிச்சுட்டே இருக்கும். சரிங்களா, அதே போல் கிராம்ஸ்க்கு லெஸ் ஆகிட்டு இருக்கும். டெசிகிராம், சென்டிகிராம்னு ரொம்ப சின்னது, மில்லிகிராம்னா இன்னும் ரொம்ப கம்மியானது. சரிங்களா, இப்போ மில்லி லிட்டர்லாம் படித்தோம் இல்லையா, ரொம்ப சின்னதாக இருக்கும். அது மாதிரி மில்லி மீட்டர் சொன்னாலே அது மாதிரி மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம், அது கிராம்ஸ். அதாவது இங்கே எப்படி இருக்கும், கிராம்ஸ் வந்து மேலே போகும்போது குறைஞ்சிட்டே போகுது இல்லையா, அதே போல் கீழே டவுனில் வரும்போது அதிகரிச்சிட்டே வரும். இப்போ கிராம்ஸ்னால் 1 கிராம் வெயிட் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்து டெக்காகிராம்னா 10 கிராம், டெக்காகிராம்னா 10 கிராம், ஹெக்டாகிராம்னா 100 கிராம். அடுத்து கிலோகிராம்ஸ்னால் 1000 கிராம் வெயிட் பண்ணோம் இல்லையா. அப்போ என்னது 1000 கிராம் அப்படிங்கிறது எத்தனை, 1 கிலோகிராம். 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். சரிங்களா, 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 கிராம் அப்படிங்கிறது என்னது, 1000 மில்லிகிராம். 1 கிராம் 1000 மில்லிகிராம். 1 கிலோகிராம் 1000 கிராம்ஸ். ரீட் பண்ணலாமா, 1 கிராம் 1000 மில்லிகிராம்ஸ். 1 கிலோகிராம் 1000 கிராம்ஸ். 1 கிலோகிராம் 1000 கிராம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு டு ரைட். நம்ம யூனிட்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது, ஹவு டு ரைட். ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுவோம் மில்லிகிராம். இப்போ மில்லிகிராம் எப்படி ரைட் பண்ணலாம், எம்ஜி. இப்போ மில்லிகிராம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அளவு. சரிங்களா, அதில் எப்படி மெஷர் பண்ணுவாங்க, மில்லிகிராம். நம்ம டேப்லெட்ஸ் வாங்குறோம் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் டேப்லெட்ஸில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டேப்லெட்ஸ் எவ்வளோ இருக்கும், மில்லிகிராமில் தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் சென்டிகிராம். இப்போ சென்டிகிராம் அப்படி தான், இந்த மில்லிகிராம் சென்டிகிராம் ரெண்டுமே ரொம்ப கம்மியான அளவு. இப்போ கிராம் அப்படின்னாலுமே என்னது, இது மூணுமே எப்படி இருக்கும், நம்ம டேப்லெட்ஸோட வெயிட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிராம் கணக்கில் தான், மில்லிகிராம் சென்டிகிராம் கணக்கில் தான் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ரொம்ப மிகச்சிறிய அளவுடைய எல்லா திங்ஸ் இதில் எது மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிராம், சென்டிகிராம், மில்லிகிராமில் தான். நெக்ஸ்ட் பாருங்கள் கிலோகிராம். நம்ம வெஜிடபிள் ஷாப்புக்கெலாம் யூஸ் பண்ணுறது இல்லையா, வெஜிடபிள்ஸ் தானே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு 1/2 kg 1 kg தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஷாப்பில் நிறைய பவுடர்லாம் ஃப்ளார்லாம் வாங்குவோம் இல்லையா, மைதா ஃப்ளாரு இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அவங்கள எப்படி கொடுப்பாங்க 1/2 kg 1 kg இல்லை 5 kg அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கிலோகிராம். நம்மளோட வெயிட் போடுறோம் இல்லையா, நம்ம வெயிட் மிஷினில் என்ன இருக்கும், கேஜி தானே இருக்கும். நம்மளோட வெயிட் எவ்வளோ இருக்கும், இப்போ உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கும், ஒரு 20-21 kg அப்படி தான் இப்படி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க, கிலோகிராம். சரிங்களா, நம்ம வெயிட் உள்ள திங்ஸ் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுவாங்க, கிலோகிராம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி மில்லிகிராம், சென்டிகிராம், கிராம், கிலோகிராம் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. மில்லிகிராம் அப்படிங்கிறது எம்ஜி, சென்டிகிராம்னா சிஜி, கிராம் ஜி, கிலோகிராம் கேஜி. ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் வெயிட் கிராம். ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் வெயிட் கிராம். நெக்ஸ்ட்டு நம்ம புக்கில் பாருங்கள், யூஸ் த புக் பேஜ். புக்கில் பாருங்கள் 1 கிலோகிராம் 1000 கிராம், 1 கிராம் 1000 மில்லிகிராம், half kilogram 500 grams, half 1/4 kilogram 250 gram, 3/4 kilogram 750 grams. நெக்ஸ்ட் பாருங்கள் கன்வர்ஷன் ஆஃப் வெயிட். நம்ம வெயிட் எப்படி கன்வெர்ஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்வர்ஷன் ஆஃப் வெயிட். யூ see that இது ஒன் பாட்டில் இருக்குது. இந்த பாட்டிலில்
1 kg எனி ஃப்ளார், ஏதோ ஒரு ஃப்ளார் இருக்குது, ஏதோ ஒரு மாவு. சரிங்களா? 1 kg இந்த பாக்கெட்டில் இந்த பாட்டிலில் ஒரு ஃப்ளார் இருக்குது. இது எப்படி அவங்க பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை பாக்கெட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது 1 kg அப்படிங்கிறது 1000 கிராம். 1 kg அப்படிங்கிறது 1000 கிராம். இந்த 1000 கிராமை இவங்க எத்தனை பாக்கெட்டாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 பாக்கெட்ஸ். சரிங்களா? 10 பாக்கெட்ஸ் ஆஃப் 100 கிராம்ஸ். ஒவ்வொரு பாக்கெட்லேயும் 100 கிராமை போட்டு 10 பாக்கெட்டாக பிரிச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ 10 பாக்கெட்ஸ் 10 × 100 ரைட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 1000 கிராம் 1 கிலோ பாக்கெட்டை அவங்க 10 ஸ்மால் பாக்கெட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. இப்படி அதாவது 1 கிலோகிராமை 10 × 100 கிராம் 10 × 100 கிராமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து 2 kgயில் இருக்குது. அதாவது 1 kg ஒரு பாட்டில், நெக்ஸ்ட் 1 kg ஒரு பாட்டில் இருக்குது. அதை எப்படி பிரிச்சுருக்காங்க? அதே போல் 100 20 பாக்கெட்ஸாக பிரிச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ 20 பாக்கெட்ஸ் × 100 கிராம் என்னது 2000 கிராம். 2000 கிராம் அப்படின்னா 2 kg. சரி, இதே போல் 3 kg என்ன பண்ணோம்? இப்போ 3 kg கொடுத்துருலாம். 3 kg என்ன பண்ணலாம்? 3 kgயில் ரைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை 30 பாக்கெட்டாக போடலாம். 30 பாக்கெட்டாக போடலாம் இல்லையா? அதுபோல் இப்போ 1000 கிராம் அப்படின்னா 10 பாக்கெட்ஸாக பிரிச்சுருக்காங்க. 2000 கிராம்னா 20 பாக்கெட் ஆஃப் 100 கிராம். அதே போல் 3 kgனா 30 பாக்கெட்ஸ் ஆஃப் 100 கிராம். இப்படி கன்வர்ஷன் பண்ணலாம். சரி, நமக்கு நெக்ஸ்ட் கன்வர்ஷன் சம்பளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். கன்வெர்ட் கேஜி இன்ட்டு ஜின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு கேஜி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மாற்றுறோமா? கிராமாக சேஞ்ச் பண்ணணும். கிலோகிராமை கிராமாக சேஞ்ச் பண்ணணும். என்ன கிலோகிராம் கொடுத்துருக்காங்க? 3 கிலோகிராம். அந்த 3 கிலோகிராமை நம்ம கிராமாக சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன ரைட் பண்ணோம்? 1 கிலோகிராம் என்ன ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 1 கிலோகிராம் ஈக்குவல் டு வாட் கிராமு? 1000 கிராம். ஃபுல்லாக நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். கொஸ்டின் என்னது? 3 கிலோகிராம். ரைட் பண்ணுங்க. 3 கிலோகிராம் ஈக்குவல் டு 3 மல்டிப்ளை 1000. சரிங்களா? இப்போ 3 மல்டிப்ளை 1000 ரைட் பண்ணோம். இப்போ 3யோட 1000 மல்டிப்ளை பண்ண வெரி ஈஸி தானே? இப்போ 1 டேபிள் தானே? பாருங்கள். 3 1s are 3 ரைட் பண்ணிக்கணும். ஹவு many 0? 1 2 3 0 ஆட் பண்ணிக்கணும். 1 2 3 0. சரிங்களா? அப்போ என்னது? 3 கிலோகிராம் ஈக்குவல் டு 3000 கிராம். ஃபஸ்ட்டு நான் ரைட் பண்ணோம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம் அப்படிங்கிறது நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு போல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து 3 கிலோகிராம். இப்போ 3 கிலோகிராம் அப்படிங்கிறது 3 × 1000 கிராம். 3 × 1000 3000 கிராம். நெக்ஸ்ட்டு therefore 3 kg ஈக்குவல் டு 3 kg ஈக்குவல் டு 3000 கிராம். சரிங்களா? எப்படி ரைட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு நம்ம 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம் அப்படி ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3 kg. கொஸ்டின் நமக்கு 3 kg. அப்போ 3 × 1000 3 × 1000 3000 கிராம்ஸ். அப்போ 3 kg ஈக்குவல் டு 3000 கிராம். கிராம் நம்ம ஜி போட்டுக்கலாம் இல்லையா? 3000 கிராம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள். 6 kgன்னு கொடுத்துருக்காங்க. 6 kg என்ன வேணால் மாற்றணும்? கிராமாக சேஞ்ச் பண்ணணும். கிலோகிராமை கிராமாக சேஞ்ச் பண்ணணும். கிலோகிராம் ரிட்டர்ன் சால்ட் ரிட்டர்ன் தானே கேஜி. அப்போ கிலோகிராமை நம்ம கிராமாக சேஞ்ச் பண்ணணும். ரைட் பண்ணோம். 1 கிலோகிராம். அதே போல் ரைட் பண்ணோம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு ஹவு many கிராம்? 1000 கிராம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 6 கிலோகிராம். இப்போ 6 கிலோகிராம் இன்ட்டு 6 மல்டிப்ளை 1000. 6 மல்டிப்ளை 1000 கிராம். இப்போ 6 × 1000 வாட் ரைட்டு? 6 × 1000 6 1s are 6 3 0 ஆட் பண்ணிக்கணும். சரி, இது 1 டேபிள். சரிங்களா? 6 1s are 6. இப்போ 3 0 இருக்குல்லையே ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3. நெக்ஸ்ட் வாட் ஆன்சரு? 6000 கிராம். வாட் ஆன்சரு? 6000 கிராம். 6 × 1000 6000 கிராம். நெக்ஸ்ட் வாட் ரைட்? 6 k. therefore 6 kg equal to 6000 gram. 6000 gram. First 1 kg equal to 1000 gram.
Next 6 kg equal to 6 into 1000 gram. 6 into 1000, 6000 gram. 6 kg equal to 6000 gram. Convert gram into kilogram. இது வரைக்கும் நம்ம கிலோகிராம் இன்ட்டு கிராம் பார்த்தோம் இல்லையா? இப்போ கன்வெர்ட் கிராம் இன்ட்டு கிலோகிராம். கொஷின் பாருங்கள், 4000 கிராம். இப்போ நம்ம 4000 கிராமை நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ரைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிலோகிராம், நம்ம கிராமாக கிலோகிராமாக ரைட் பண்ண போகிறோம். சரி, இப்போ 1000 கிராம் பட்டு 1000 என்ன ரைட் பண்ணலாம்? 1000 கிராம். 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். நம்மளோட ரைட் பண்ணோம் இல்லையா? அப்படியே திருப்பி ரைட் பண்ணிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட்டு 4000 கிராம். 4000 கிராம் ஈக்குவல் டு எவ்வளோ ரைட் பண்ணாலும் பாருங்கள், 4000 பை டிவைட் பை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பை 1000. இங்கே வந்து கேஜி போட்டுங்க. கேஜி இருக்கு இல்லையா? அதனால் நீங்களும் கேஜி போட்டுங்க. சரிங்களா? 4000 டிவைட் பை 1000. இப்போ ரைட் பண்ண டிவிஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ செகண்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஜீரோ ஜீரோ, அடுத்த ஜீரோ ஜீரோ. இப்போ ஜீரோஸ் எல்லாம் செகண்ட் போட்டோம் இல்லையா? இப்போ என்ன இருக்குது? 4 ஒன்லி. இப்போ நாட் ஆன்சரு. இப்போ 4/1 இருக்கு இல்லையா? 4/1 அப்படின்னா 4ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன ஆன்சரு? 4 கிலோகிராம். ரைட் பண்ணியிருக்கோம். 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு 4000 கிராம் ஈக்குவல் டு 4000 பை 1000 கிராம். அப்போ 4 கிலோகிராம். தேர்ஃபோர் 4000 கிராம் ஈக்குவல் டு 4 கிலோகிராம். சரி, என்ன டைம் சொல்லலாமா? எப்படி ரைட் பண்ணால் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ரைட் பண்ணோம் 1000. நம்மளோட கொஷின் வந்து 4000 கிராம். சரிங்களா? எப்படி ரைட் பண்ணிருக்கோம்? ஃபஸ்ட்டு ரைட் பண்ணோம் 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு 4000 கிராம் ஈக்குவல் டு 4000 பை 1000 கிலோகிராம். ரைட் பண்ணிருக்கோம் இல்லையா? கிலோகிராம் கேஜி போட்டுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஜீரோலாம் இருக்கு இல்லையா? இந்த ஜீரோவுக்கு நேராக இந்த ஜீரோ செகண்ட் போட்டலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ செகண்ட் போட்டலாம். அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ. அப்போ என்ன மீதி இருக்குது? 4/1. அப்போ 4/1 அப்படின்னா 4. வாட் ஆன்சர்? 4 கிலோகிராம். அப்போ தேர்ஃபோர் 4000 கிராம் ஈக்குவல் டு 4 கிலோகிராம். சரிங்களா? நெக்ஸ்ட் வருஷம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், 9000 கொடுத்துருக்காங்க. 9000 கிராம். ஃபஸ்ட்டு ரைட் பண்ணோம் 1000 கிராம் ஈக்குவல் டு வாட்டு 1 கிலோகிராம். அப்போ 9000 கொஸ்டின் 9000 தானே? அப்போ 9000 கிராம் ஈக்குவல் டு 9000 பை 1000. இங்கே கேஜி ரைட் பண்ணிங்க. அதே போல் தான் என்ன பண்ணோம்? ஜீரோ ஜீரோ ஸ்ட்ரைக் அடுத்து நெக்ஸ்ட் ஜீரோக்கு ஸ்ட்ரைக் அவுட்டு, அடுத்த ஜீரோக்கும் ஸ்ட்ரைக் அவுட்டு. இப்போ ஜீரோ ஜீரோ எல்லாமே டிவிஷன் பண்ணியாச்சு. அப்போ 9 ரிமைனிங் என்னது? மீதி என்ன இருக்குங்க? என்ன இருக்குது? 9 மட்டும் தான் இருக்குது. என்னது? 9 கேஜி. அப்படின்னா ரைட் பண்ணோம் 9000 கிராம் ஈக்குவல் டு எத்தனை கேஜி? 9 கேஜி. அண்டர்ஸ்டாண்டுங்களா? ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிட்டோம் 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு 9000 கிராம் ஈக்குவல் டு 9000 டிவைட் பை 1000. நம்ம வந்து முன்ன வந்து கிலோகிராமாக கிராமாக சேஞ்ச் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? இது என்ன பண்ணுறோம்? டிவிஷன் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 9000 டிவைட் பை 1000 கிலோகிராம். ஜீரோ ஜீரோ செகண்ட் போட்டாச்சு. வேணா ரிமைனிங் என்ன இருந்தது? இந்த 3 ஜீரோக்கும் இந்த 0 செகண்ட் போட்டாச்சு. சரிங்களா? 3 ஜீரோ செகண்ட் போட்டோம். ரிமைனிங் 9. மீதி என்ன இருந்தது? இங்கே 9 மட்டும் தானே இருக்குது. அப்போ 9 கிலோகிராம். 9000 கிராம் ஈக்குவல் டு 9 கிலோகிராம். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்த்தோம்? என்ன பார்க்கலாமா? உடனே பார்க்க ரீகால் பண்ணலாமா?
unit of weight gram. Smaller unit of weight milligram. Smaller unit of weight milligram. Next, bigger unit of weight kilogram. Kilograms are written as kg. Grams are written as g. 1 kilogram 1000 gram. 1 gram 1000 milligram. Next விட பார்த்தா நிறைய கன்வர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, நல்லா ரீகால் பண்ணோம். என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை நீட்டாக அழகாக பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.